இன்றைக்கி ஒரு அழகான நெக் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து சென்டர்லேருந்து பாயிண்ட் மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச் கேப்பில் நம்ம அழகாக மார்க் பண்ணிகிட்டே போயிடலாம். சாப்பஸ் இல்லைன்னா வந்து மார்க்கர் பென்சில் இருக்கும் ஒயிட் கலரில், அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம மொத்தமாக 4 ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் என்டையர் டிசைனுக்குமே. அதில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் குந்தன் ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டோன் எடுத்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்டில் 2 ஹோல் இருக்கும், 2 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். முதல்ல நீடில் அடியிலேருந்து எடுக்கும்போது எப்பயுமே நாட் போட்டுட்டு எடுத்துட்டோன்னா நல்ல பெரிய நாட்டாக போட்டுக்கோங்க, என் நாட். இப்போ இப்போ ஃபஸ்ட்டு குந்தனை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 4mm பீட் தான் எடுத்திருக்கோம். 4mm பீட் எடுத்து அடியிலேருந்து எடுக்கிறோம். கரெக்டாக 8. எதுக்காக நான் கவுண்டிங்கை எப்பயுமே சொல்லுவேன்னா, அந்த கவுண்டிங் தான் நம்ம என்டையர் டிசைனுக்குமே வைக்கிறனால கவுண்டிங் கரெக்டாக இருந்தால் டிசைனில் எந்த சேஞ்சஸும் வேரியேஷனும் வராது, அழகாக அதே ஷேப்பில் வந்துடும். இதில் 8 வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 8 வச்சுட்டு இல்லை நீங்கள் அந்த கவுண்டிங் எத்தனை எடுக்கிறீங்களோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்டாக வச்சுட்டு இன் பிட்வீனில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எதுக்காகனா அந்த ரவுண்டு வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. 2 4mm பீடுக்கு இன் பிட்வீனில் இருந்து நீடில் வெளியே எடுக்கிறோம். சின்ன சைஸ் கிளாஸ் டியூப் இருக்கு இல்லையா, மைக்ரோ சைஸில் இருக்கும், சின்னதாக குட்டியாக மைக்ரோவில் ரொம்ப லாஸ்ட் சைஸில் இருக்கிற கிளாஸ் டியூப்பும் சுகர் பீட் ஆட் பண்ணி இந்த மாதிரி அந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு சூரியன் சன் மாதிரி ஒவ்வொரு கார்னர்லேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணும்போது ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடும். இதுதான் நம்மளுடைய டிசைனுடைய பேஸ். இந்த பேஸ் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ், சுடிதார், எந்த டிசைனுக்கு வேணாலும் நெக்லைனுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். வச்சுட்டு பின்னாடி என் நாட் போட்டு கட் பண்ணிக்கிறோம். திருப்பி நம்ம அதே தான் குந்தன் ஸ்டோனை வைக்கிறோம், ரைட் அண்ட் லெஃப்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 4mm பீடுக்கு நீடில் அடியிலேருந்து எடுத்து 8 ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட்குள்ளே விட்டு டைட் பண்ணி ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எட்ஜஸில் இருந்தும் நீடில் அடியிலேருந்து எடுக்கிறோம், திருப்பி உள்ளே விட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறோம். எதுக்காக அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி அந்த 4mm பீட் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், திருப்பி நீடில் அடியிலேருந்து எடுக்கிறோம், மினி சைஸ் கிளாஸ் டியூப் பீட், சுகர் பீட் ஆட் பண்ணி இந்த மாதிரி சன் மாதிரி வச்சு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்கை ஃபுல்லாக இதே மாதிரி ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் கேப்பில் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 பேஸ் டிசைனுக்கும் இன் பிட்வீனில் என்ன டிசைன் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு இதுக்கு சுகர் பீடை யூஸ் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னொரு இதுக்கு வந்து அந்த குட்டி கிளாஸ் டியூப் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு அடியிலேருந்து எடுக்கிறோம், நான் நீடில் அடியிலேருந்து எடுக்கிறோம், ஒரு சுகர் பீடு ஆட் பண்ணுறோம். ரேண்டமாக தைங்க, சீக்வன்ஸாக தைக்க வேண்டாம், அங்கங்கே இப்படி தைக்கும்போது இப்போது டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் டியூப் எடுத்து அதே மாதிரி கேப்பில் இன் பிட்வீனில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ரேண்டமாக தான் ஸ்டிச் பண்ணுறோம், சீக்வன்ஸாக ஸ்டிச் பண்ண வேண்டாம். அப்படின்னா தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பார்க்கும்போது டிசைன் அழகாக கவர் ஆயிரும். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப நேரம் எடுக்காது. இப்போ நம்ம இதை நெக்ஸ்ட் வந்து பாடி ஃபுல்லாக இந்த டிசைனுக்கு புட்டா எப்படி வைக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த நெக் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன் பிட்வீனில் புட்டாவை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எதுன்னா பாடி ஃபுல்லாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 2 ஷோல்டரையும் ஒன்றா பிடிச்சி ரெட்டையாக மடித்தோடனே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். எப்படின்னா அந்த கிளாத்தினுடைய மடிப்பு விழுகும், அந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா 3 வைப்பேன். சென்டரில் 3, ரைட் அண்ட் லெஃப்டில் 2, அதுக்கப்புறம் வந்து ஆம் ஹோல் கிட்ட 1 தேவைப்படுற இடத்துல வைங்க. ஆம் ஹோல் கிட்ட மேலே வச்சிட வேணாம், ஏன்னா கை மடங்குறனால அந்த இடத்துல வந்து அந்த டிசைன் அவ்வளோவா நம்மளுக்கு வச்சாலும் தெரியாது. இன்னொன்று கிளாத் உங்களுடைய கைப்பகுதியும் அந்த செஸ்ட் கிட்ட இருக்கிற பகுதியில் படும்போது நூலை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் வைக்கும்போது கிளாத்துக்கு நல்ல லைஃப் இருக்கும். அதனால் அந்த இடத்துல நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல வைக்க போகிற புட்டாக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குந்தன் ஸ்டோனை வைக்கிறோம், ரைட் அண்ட் லெஃப்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். 4mm பீட் எடுக்கிறோம், சுற்றி வைக்கிறோம், வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து உள்ளே வைக்கிற குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். இந்த ட்ரெஸ்க்கு நான் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர், ப்ளூ கலர், என்ன கலர் வேணாலும் வைக்கலாம். இந்த ட்ரெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேம் கலருன்றனால நான் கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பேஸ்டல் ஷேட்லேயே வேணும்னு போது நீங்கள் அதே ஷேட்லேயே எடுத்துக்கலாம். நான் வந்து ஷால் வந்து கான்ட்ராஸ்ட்டாக போடுறதுனால க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். கலர் சாய்ஸுன்றது எப்பயுமே உங்களோட தான். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், 2 4mm பீடுக்கும் இன் பிட்வீன்லேருந்து
நீடில் அடியிலேருந்து எடுக்கிறோம். எப்பயுமே நீடில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த குந்தன் ஸ்டோன் உள்ளே இருக்கு இல்லையா, அங்கேருந்தே எடுத்திருக்கேன். எதுக்காகனா இந்த 4mm பீட் இன்னொரு தடவை லாக் ஆகும் டைட்டாக. இது வந்து ஹேண்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் அவராது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அதனால் பயப்படவே தேவையில்லை. இன்பிட்வீனில் எண்ட் நாட் அடிக்கடி போட்டுக்கோங்க. ஏன்னா எங்கே நடந்ததோ அந்த இடத்துலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.